நம்ம சேனல்ல சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். பொடுகு தொல்லைய வீட்ல உள்ள பொருட்களை வச்சு எப்படி சரி செய்யலாம் அத பத்தி தாங்க பார்க்க போறோம். எங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ நாங்க சொல்றோம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிப்ஸ நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. பொடுகு தொல்லை இருந்தா கண்டிப்பா முடி கொட்ட ஆரம்பிக்குங்க. பொடுகு தொல்லைய வீட்ல உள்ள பொருளை வச்சு கண்டிப்பா தீர்வு வந்து காண முடியுங்க. நம்ம வீட்ல வளர்க்குற கற்றாழை தாங்க ஃபர்ஸ்ட் முக்கியமா பொடுகு தொல்லைய சரி செய்யுங்க. ஏன்னா கற்றாழைக்கு கெட்ட பூஞ்சை பாக்டீரியா கிருமிகளை அழிக்கிற தன்மை இருக்குங்க. மண்ட பகுதியில சருமத்துல உள்ள இறந்த செல்களை இந்த கற்றாழை வந்து அழிக்குங்க. ஏன்னா இறந்த செல்கள் தான் பொடுகு உருவாக முக்கியமா காரணமா இருக்குங்க. நம்ம ரெடிமேடா கிடைக்கிற ஜெல்லை யூஸ் பண்றதை விட வீட்டுல வளர்க்குற கத்தாழையில உள்ள ஜெல்லை யூஸ் பண்ணா நமக்கு சீக்கிரமே பெனிஃபிட் கிடைக்குங்க. ஃபர்ஸ்ட் வீட்டுல உள்ள கத்தாழை செடியில இருந்து ஜெல்லை எடுத்துக்கோங்க. அத 4-5 தடவை நல்லா அலசி வச்சுக்கிட்டு அத தலையில தடவி 15 நிமிஷம் ஊற வைங்க. அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ற ஒரு மைல்டான ஷாம்பு அல்லது சீயக்காய் போட்டு தலைய அலசுங்க. இதே மாதிரி வாரத்துக்கு 2 தடவை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பொடுகு பிரச்சனை சரியாயிருங்க. வாரத்துக்கு 2 அல்லது 3 தடவை நான் தலை குளிப்பேன் அந்த மாதிரி குணம் உள்ளவங்களா இருந்தா 1/2 கப் வினிகர் எடுத்துக்கோங்க. அத வந்து 1/2 கப் வெது வெதுப்பான தண்ணியில கலந்து வச்சுக்கோங்க. அத வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்க ஷாம்பு போட்டு கடைசியா தலையில விட்டு அலசி நல்லா காய விடுங்க. இதனால உங்களுக்கு பொடுகு வந்து குறையுங்க. அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு பாட்டி வைத்தியங்க. வெள்ளை மிளகு பொடிய கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அத வந்து தயிர்ல வந்து கலந்து வச்சுக்கோங்க. அத வந்து 1/2 மணி நேரம் தலையில அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா பாதாம் எண்ணெயில நெல்லிக்காய் சாறு விட்டு தலையில தடவி நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிங்க. அதனால உங்களுக்கு பொடுகு பிரச்சனை சரியாகுங்க. ஒரு 2 கைப்பிடி அளவு வேப்பிலைய நைட்டு 1/2 பக்கெட் தண்ணியில போட்டு நல்லா ஊற வச்சிருங்க. மறுநாள் காலையில அந்த தண்ணிய வடிகட்டி தலையில அலசுங்க. இதே மாதிரி தண்ணியில நீங்க அலசிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் பொடுகு பிரச்சனைக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்குங்க. அது மாதிரி பிடிக்காதவங்க வேப்பிலைய அரைச்சு தலையில தடவி ஊற வச்சு தலை குளிச்சீங்கன்னா பொடுக வந்து நிச்சயமா விரட்டிடலாங்க. வெயிலே படாம வாழ்றது நம்ம சருமத்துக்கு வேணா அழகா இருக்கலாங்க. ஆனா பொடுகு பிரச்சனைக்கு சூரிய வெளிச்சம் இல்லாதது ஒரு முக்கிய காரணங்க. நமக்கு காலையிலயும் மாலையிலயும் கொஞ்சமாவது நம்ம உடல்ல வந்து சூரிய வெளிச்சம் படணுங்க. அது மாதிரி சூரிய வெளிச்சம் பட்டாலே பொடுகு பிரச்சனை வராதுங்க. தேங்காய் எண்ணெய லைட்டா ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்துக்கோங்க. அந்த கலவையை எடுத்து நல்லா தலையில மசாஜ் செஞ்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சு நீங்க யூஸ் பண்ற ஷாம்பு அல்லது சீயக்காய் போட்டு குளிச்சாலும் பொடுகு மறையுங்க. அதுக்கப்புறம் மிளகு பொடி கொஞ்சம் எடுத்துட்டு அதோட பால் கலந்து இந்த பேஸ்ட நீங்க தலையில அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா பொடுகு பிரச்சனை சரியாயிருங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். எங்க டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம மிக்ஸ் பெனிஃபிட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களோட எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும்.